தம்பி அவர்கள். என்ன தம்பி, திருப்பியும் ரோபோ சங்கராக மாற வாழ்த்துகள். அவரும் சிறப்பாக அழகாக சிறுசாக பேசினாலும் அதில் ஒரு பெருசாக ஒரு விஷயத்தை வச்சு பேசினார். ரொம்ப நல்லா இருந்தது. படத்தில் 2 ஹீரோயின். அந்த காதல் பிரிவாற்றாமை பாட்டு ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க சகோதரி. அந்த என்ன முதல் வரி நினைவோவா கனவே அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டியூன் இஸ் பியூட்டிஃபுல். ரியலி என்னுடைய முதல் வாழ்த்து இந்த இசையமைப்பாளருக்கும் பாடலாசிரியருக்கும் சொல்கிறேன். 2வது இயக்கம் சிறப்பாக இருந்தது. பார்த்த உடனே ஒரு புதுசாக ஒரு இயக்குனரெல்லாம் பண்ண மாதிரி தெரியல. அப்புறம் உங்கள் துணைவியார்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஏற்கனவே அவங்க முதல் படத்தில் நான் பாட்டு எழுதினேன், அந்த படம் முடியும் போது நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஸோ அவங்க பாட்டு எழுதியே உங்களை கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கவிதைக்கு அடிமையாயிட்டீங்க. கரெக்டா? இவர் டியூனுக்கு ஏதோ டியூனுக்கு நீங்களே டியூனு, அந்த டியூனுக்கு சரி உங்கள் டியூனுக்கு அவங்க டியூன் ஆகிட்டாங்க. ஆக முதல் படத்தோட முடிவிலேயே இவங்க காதல் பிறந்திருக்கிறது. 2வது படம் தொடங்கும் போது இதானே, 2வது படம் துவங்கும் போது ஒரு நல்ல சென்டிமெண்ட்டை சொன்னார். எனக்கு அது ரொம்ப டச் பண்ணுச்சு ரியலி. பிகாஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த குழந்தை பிறப்பதற்கு சில தாமதம் என்ற சொல்ல பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுரும். அந்த பிரச்சனைகளை நானும் சந்தித்தேன். அதனால சொல்றார், அந்த பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்து என் மனைவியார் எழுதின கதை தான் எஜமான். அதனால உங்கள் மனைவி மாதிரி என் மனைவியும் எஜமான் என்ற ஒரு கதையும், அதை தொடர்ந்து பொன்னுமணி என்ற கதையும் திரைக்கதையும் அவரே எழுதியிருக்கிறார். அதுக்கு அவார்டே வாங்கிட்டாங்க அவங்க. நமக்கு எதுவும் அவார்டு கிடைக்கல. அதனால நிச்சயமா இந்த படத்தின் மூலம் உங்கள் மனைவியாருக்கு துணைவியாருக்கு ஒரு அவார்டு நிச்சயம் உண்டு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, இது என்னன்னா, உங்களுடைய ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட அந்த அன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு நிச்சயமா இந்த படம் வெற்றி ஒரு சான்றாக இருக்கும். ஏன்னா அதுதான் சான்றாக இருக்கணும்ன்றது என்னுடைய கணிப்பு. ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது ஒரு புது இயக்குனர் எடுத்த மாதிரி இல்லை, ஒரு நிறைவான மேக்கிங் ஸ்டைல் இருந்தது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். மற்றும் முழு படமும் பார்க்காம என்னால் எந்த கருத்தையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த கண்ணெல்லாம் நீராவையே சுமந்து கொண்டிருக்கிறது. அதான் உங்கள் கதை. அந்த நீரா உங்களை சுமந்தாளா என்றது எனக்கு தெரியாது. அந்த நீராவை எதற்காக விட்டு கொடுத்தீர்கள் என்றும் தெரியாது. ஆனால் அண்ணன் சொன்ன மாதிரி, நம்ம தம்பி சொன்ன மாதிரி, உங்கள் துணைவிக்காக நீங்கள் விட்டு கொடுத்தது, உங்களுக்காக உங்கள் துணைவி விட்டு கொடுத்தது, அந்த 2 இருக்கு பாருங்க, அது நிச்சயமா ஒரு சக்சஸ்ஃபுல்லான எலிமெண்ட்டாக தான் இந்த படத்தில் உங்களுடைய உணர்வுகளும் இதில் கலந்திருக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது கொஞ்சம் டஃப்பான படமாக தான் இருக்கும், நம்ம சும்மா பார்க்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருக்காங்கன்னா அதுக்குள்ள ஒரு ஏதோ விஷயம் இருக்கும். பொதுவாகவே எல்லாரும் சொன்னாங்க, அண்ணன் சொன்னார், மலேசியாக்காரங்கன்னா நம்ம சரியாக கவனிக்க மாட்டோம். யார் சொன்னது? இன்றைக்கும் என்னுடைய மலேசியா நண்பர்கள் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணிடுவாங்க. நான் எல்லா ப்ரோக்ராமையும் விட்டுட்டு அவங்கள வரவேற்பேன். அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம கவனிப்போம். தமிழர்களோட பண்பாடு. உங்களுக்கு நல்ல நண்பர்கள் மலேசியாவில் இல்லை போட்டுருக்கு. இந்த ராஜன் எங்கே வந்தாலும் இப்படி ஒரு பிட்டை போட்டுருது. ஏன்? தமிழர்கள் தாங்க மரபு மாறாமல் என்ன இங்கே இருக்கு. ஏன் இல்லை? நான் இருக்கேன், நான் அப்படித்தான் இருக்கிறேன். நீங்க அப்படி இல்லை போடுறது. அது நீங்க அப்படி இல்லைன்னு சொல்லுங்க. பாருங்க, அவன் தம்பி எப்போ வந்தாலும் மலேசியா சிங்கப்பூர்லேருந்து ஆளுங்க வந்தாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு ஷூட்டிங் கூட கேன்சல் பண்ணிட்டு காரில் தூக்கி போட்டு அவங்க எங்கெங்கெல்லாம் ஷூட்டிங் பார்க்கணுமோ அங்கெல்லாம் கொண்டு போய் விட்டுருப்பாங்க. கரெக்டா?
பார்த்தீங்களா? கை தட்டுங்க அதுக்கு. பேரரசு மலேசியாக்காரங்கிட்ட பழக்கமே கிடையாது. அவர் வெளிநாடே போக மாட்டார் பயந்துட்டு. அவர் விட்டுட்டு நாங்கள் போகும்போது ஒரு தடவை விட்டுட்டு போயிட்டோம். நானும் செல்வமணி போவோம், அதான் விட்டுட்டு போயிட்டீங்க. ஆக மலேசிய தமிழர்களுக்கு இணையாக இந்த தமிழர்களும் மலேசிய தமிழர்கள் பால் அன்பும் ஆதரவும் பாசமும் காட்டுபவர்கள் தான் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா அப்படித்தான் என்னுடைய நண்பர்கள், அதான் எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு. ஸோ மலேசியாவில் இப்போ ப்ரெசன்ட் எம்பி ஒருத்தர் எனக்கு தெரியும், ஒரு சின்ன தம்பி, அவர் பேர் அவர் மந்திரி ஆயிருக்க வேண்டியது, அவர் எனக்கு தெரியும். அப்போது மந்திரியாக இருக்காங்களே ஒரு லேடி, நம்ம தமிழச்சி, பினாங்கிலிருந்து வந்து ஒரு அமைச்சராக இருக்கிறாங்க. இப்போது அவங்கள இந்த மாதிரி எல்லாமே எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. அவங்க எப்போ வந்தாலும் அண்ணே நான் வரேன்னே, நீங்கள் இருக்கீங்களாம்பாங்க, வாங்கம்மா அப்படின்னு அவங்களுக்கு ரூம் போடுறதுலேருந்து கார் அரேஞ்ச் பண்ணுறதுல எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இந்த திரைப்படத்தை தமிழர்கள் நிச்சயமாக வரவேற்பாங்க, அது எல்லா அளவும் சந்தேகப்பட வேண்டும். நிச்சயமாக தமிழர்கள் இதை மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பார்கள். உங்கள் மலேசியாவில் நடந்த ஒரு சின்ன விஷயத்தை சொன்னீங்க, இந்த படத்தை போட்டு காட்டும்போது எப்படி அவங்க வந்து உங்களை நேசித்து அதை அந்த உள்ளுணர்வை உருவாக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் உங்கள் படத்தில் இருந்ததுன்னா அது அங்கே சக்ஸஸ் ஆன மாதிரி இங்கேயும் சக்ஸஸ் ஆகும், அது டெஃபினட்டாக. ஏன்னா கண்டென்ட்டு தான் இன்றைக்கி முக்கியம் ஒரு படத்துக்கு. ஆகவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஒரு மிகச்சிறந்த கதையைத்தான் நீங்கள் ஏன்னா சொந்த காசு போட்டு படம் பண்ணுறதுக்கு 2 இளைய தம்பதிகள் முடிவெடுத்துருக்கிறீங்கன்னா அந்த முடிவுக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை இல்லையா? அது ஒரு குழந்தை. அதுக்கப்புறம் இது அடுத்தது 3வது வேறு, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 1, அதுக்கு முன்னாடி 1 தெரியாது. எனிவே அதே மாதிரி இந்த திரைப்படத்தின் ரிசல்ட் வந்து உங்களை மிக மிக மகிழ்விக்கும் ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து எல்லாம் சினிமா தேட்டருக்கு கிடைக்காது, அதுக்கு தான் என் தம்பி வந்து உண்மையை சொல்லி உடைச்சு விட்டா, நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம். இப்போவும் சொல்கிறேன், நல்ல கண்டென்ட் உள்ள படங்களுக்கு தியேட்டருக்கு ஆள் வர்றாங்க. லப்பர் பந்துக்கு வரலையா? லப்பர் பந்துக்கு வந்தாங்க. எத்தனை சின்ன படங்கள் கேள்விப்பட்டு அப்புறம் கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அது வந்து 2 விஷயம் இருக்குது. அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைப்பது பல வருஷமாக வச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். தேட்டருக்காரங்க வச்சு செஞ்சுட்டே தான் இருக்காங்க. இதை மாற்றுறதுக்கு யார் பண்ணணும்? நீங்கள் தம்பி சொன்ன மாதிரி தயாரிப்பாளர்கள் ஒரு முனைப்பாக ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமை இல்லைன்னா இந்த சினிமாவில் நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது. இதே புரட்சி தலைவர் காலத்தில் சினிமாவுக்கு ஒரு பிரச்சனைன்னா பிரச்சனை வந்ததே இல்லை. யாராச்சும் பிரச்சனை பண்ணாங்கன்னா சின்னவர்கிட்ட நியூஸ் போயிடும் அப்படின்னு உடனே எல்லாமே அடங்கிடுவாங்க. எந்த ஒரு தேட்டர்லையாவது பிரச்சனை வந்திருக்கு? எந்த ஒரு படமாவது ரிலீஸ் ஆகாமல் இருந்திருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். குப்பை படம் கூட ரிலீஸ் ஆகும் புரட்சி தலைவர் காலத்தில் தான். அதுக்கப்புறம் இந்த அரசியலும் சினிமாவும் 2 கலந்ததுனால வந்த பிரச்சனை தான். அரசியல்வாதிகளுக்கு சினிமாவுக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது. சினிமாவை ஒரு சுதந்திரமான காற்றாக சுவாசிக்க விட்டது. அதை தான் சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தேன். ராஜண்ணா இப்போ கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார். என்ன ஆமாம். ஸோ சினிமாவில் அரசியல் இருக்கலாம், அரசியலில் சினிமா இருக்கக்கூடாது. அரசியலில் சினிமா இருக்கக்கூடாதுன்னு என்னுடைய தாழ்மையான கருத்து.